கிருபை வரங்கள் என்பது மிகவும் ஆழமானவை. இந்த அருமையான இரவு நேரத்தில் பரிசுத்த ஆண்டவர் விரும்பினதே அதுதான். தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கும் ஒரு தேவனுடைய பிள்ளை தனிப்பட்ட வாழ்க்கைக்குரிய ஒரு அனுபவம் மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்க ஒரு தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு தேவனுடைய ஆவிக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மிக தெளிவாய் விரும்புகிறார். இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சபைகளோடு பேசுகிறார். அல்லேலூயா, தேங்க்யூ. ஆண்டவர் ஏன் அவர்களை பலவந்தம் பண்ண வேண்டும்? நீங்கள் எருசலேமை விட்டு போகாதீங்கன்னு சொன்னார். நீங்கள் எருசலேமை விட்டு போக வேண்டாம் என்று சொன்னார். நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார். நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இயேசு அவர்களை கட்டாயப்படுத்தினார். அபிஷேகம் பெற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்தினார். தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட கட்டாயப்படுத்தினார். ஆண்டவர் கட்டாயப்படுத்தின ஒரு சில பகுதிகள் உண்டு. அதில் மிகவும் பிரதானமான ஒன்று தான், நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நிரம்பி இருக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சொந்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும் என்றவர் சொன்னார். என் அன்புக்குரியவர்களுக்கு சொல்லுகிறேன், இந்த அருமையான இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோடும் பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிற ஒரு காரியம், வருகிற ஆண்டிற்குள் பிரவேசிப்பதற்கிற நாம் புதிய தரிசனங்கள், புதிய வாக்குத்தத்தங்கள், புதிய தேவனுடைய திட்டங்கள் என்று சொல்கிற ஒரு நிலைக்கு, அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டுமானால் அவை எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவனுடைய ஆவியினால் சபை இன்னும் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நமக்கு வாக்குப்படுகிறார். அல்லேலூயா.